Hi everyone, welcome back to D4 Uncut. இன்னைக்கு D2 திவ்யா ஓட பர்த்டே. D3 அவங்க D3 ஐயோ ஒட்டச்சிட்டா சார்ஜர். D3 திவ்யாவோட பர்த்டே. ஸோ இன்னைக்கு கொல்கத்தாவில் வச்சு கிராண்டாக செலிப்ரேட் பண்ண போகிறோம். திவ்யா வந்து சிலுக்கு மாதிரி இருக்கா. சிலுக்குன்னா சில்கியாக இருக்கா, கேட்பரி சில்கி அந்த இதில். அமீரா கேசரி பீடா சாப்பிட்டுட்டு இருக்கா. இது வந்து ஆளுக்கா டோக்கடி, இது கடலைக்கறி. திவ்யாஸ் ஃபேவரேட் கடலைக்கறி. என்னம்மா திவ்யாஸ் ஃபேவரேட்? சப்பாத்தி, பூரிக்கா சப்ஜி. சாப்பிட்ட உடனே நேராக பிர்லா மந்திருக்கு வந்துட்டோம். இங்கே பிர்லா மந்திரில் கோயிலுக்குள்ளெல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வெளியே மட்டும்தான் எடுக்க முடிஞ்சது. பாருங்க, இது வந்து ஒருத்தவனோட வீடான். இங்கே பிர்லா மந்திரோட பெருசாக இருக்குது. வேறுபட்ட வீடு கட்டி வச்சுருக்காங்க மெயினான இடத்துல. கொல்கத்தாவில் எந்த அரசியல்வாதியோட ஆளுன்னு தெரில. விக்டோரியா மெமோரியலுக்கு வந்துட்டோம். நிறைய நடக்க வேண்டியது இருக்கும் போலங்க. டிக்கெட் ஒரு ஆளுக்கு 50 ரூபா. டிக்கெட் எடுத்துட்டு உள்ளே வந்துட்டோம். அப்படியே உள்ளே போவோம். ஃப்ளைட்டு போகுது எங்கேயோ. டான்ஸ் ஆடுமா ரமி? இந்த உட்காந்துருக்காங்க இந்த சேரில், அவங்க தான் பெரிய குயின் விக்டோரியா. இது ஒரு டூர் கேங் வந்துருச்சு. ஃபுல்லாக ஒரே கேப் போட்டு இந்த ஆன்டிஸும் அங்கிள்ஸும் வந்துட்டாங்க. சத்தம் கேட்கல. ஹாப்பி பர்த்டே கிஸ் கொடுத்துரு அம்மாக்கு. கொடுத்துரு. அண்ணனை காணோம். அந்த குரூப்போட போயிட்டானே, கேப் போட்ட குரூப்புக்கு. அங்கே போய் உட்காந்துட்டான் பாரு. விக்டோரியா சேவ் மீ. அமீரா தொட்டுட்டே அந்த அழுக்கு எடுத்துக்கிட்டே போகணும் அவளுக்கு. அந்த அப்போ தான் மனசு ஆறும். அந்த அழுக்கை எடுத்து ட்ரெஸ்ஸில் தடவி. இதுதான் குயின் விக்டோரியாவுக்கு மெமரி. செத்த பிறகு அவங்களுக்கு ஒரு இதாக நினைவு சின்னமாக எடுத்து வச்சுருக்காங்க. கெட்டி தாஜ்மஹால் மாதிரி பிரம்மாண்டமாக. அவர் புருஷன் கட்டினாரா, கவர்மெண்ட்டில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் கட்டினாங்களான்னு தெரில. விக்டோரியா பேலஸ்க்குள்ளே நெருங்கிட்டோம். உள்ளே போகிறோம். அந்த பிரிட்டிஷ் காலத்தில் என்னென்ன செஞ்சாங்கன்றதை அப்படியே செதுக்கியிருக்காங்க. அவங்களோட கல்யாணம், அவங்க அரியாசனத்தில் உட்காந்தது, அந்த குயின் வந்து எப்படி பேக் டு ஃபார்ம் எல்லாமே அதில் இருக்குது. மேலே வருங்க ஜன்னல்லாம், அதில் உள்ள எனாமல் எப்படி இருக்குன்னு இனிமேல் நினச்சா கூட கெட்ட முடியாது. 3வது பால்கனியில் அங்கேருந்து பார்ப்பாங்க போல் குயின். யார் செதுக்குனாங்கன்னா சர் தாமஸ் ப்ரூக் ஆரியஸ்.
இது அந்த காலத்தில் அவங்க யூஸ் பண்ண ஸ்டாம்ப்பு, செக் லீஃப் பாருங்க எப்படி இருக்குங்க. ஒரு டைப்ரைட்டர், டியூலிங் பிஸ்டல், லாட்ரி கமிட்டியோட இது ஓலைச்சுவடி, குயின் விக்டோரியாவோட துப்பட்டா, அவங்க மூடி படுத்த பெட்ஷீட்லாம் இருக்கு, இன்னும் வச்சுருக்காங்க. இது அந்த மெயின் ரகசிய அறையோட சாவி. இது வந்து அந்த ஸ்பியர், இந்த காலத்தில் அவங்கள மாதிரி இது பண்ணுற பெயிண்டிங், ஹேண்ட் பெயிண்டட். கவிஞர் வைரமுத்து அந்த காலத்திலே டாக்டர் சச்சிநாதன் சின்ஹாவாக இருந்திருக்காரு. இதே அந்த கேனான், இந்த படத்தில் விக்ரம் படத்தில் கமல் கொண்டு வருவேன் அந்த இது பேரல். ராபர்ட் கிளைவ் வேறு இங்கே இருக்கார். ராபர்ட் கிளைவ் ஷார்ட் கன்னு, வேர்ல்டு வார் 1 யூஸ் பண்ண ஆர்டினன்ஸ் யூஎஸ்பி கன், அரபிக் இன்ஸ்பிரேஷன் அயன் கத்தி, ஸ்கபார்ட் ஸ்வார்டு K47 மாதிரி A95 கத்தி. இது அந்த பாகுபலியில் வந்த டெலஸ்கோப் மாதிரி இருக்குது. தூரத்தில் எவன் வந்தாலும் இங்கேருந்து வார் நடக்கும்போது என்னென்ன ஆயுதங்கள் வச்சுருக்காங்கன்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு. இது வந்து பேட்ஜ் போல. இந்த வேணா உனக்கு கிஃப்ட் பண்ணிடுவோமா? அவர் மைக்குண்டு இந்த இடத்துல இருக்கார். மேலே குயின் எலிசபெத்து ரூமுக்கு போகிற வழியை பார்த்தீங்களா? அங்கே பட்டிக்கு பாருங்க பீம் எப்படி கொடுத்துருக்காங்க. ஏமாத்துக்காரன் அவன், ஏமாத்துக்காரன். இது கல் ஓட்டின்னு அவங்க மிஸ்ஸு பார்ப்பாங்க, சுகம் மிஸ்ஸு. கல் அவனுக்கு போட்டு விடு சட்டைக்குள்ளே. நான் பார்க்குறேன், செக்யூரிட்டி கூப்பிட்றாரு, விசிலடி பிடி. இந்த 25 கிலோ மனுஷனை பிடிங்கடா. இந்த 21 கிலோ மனுஷி. இல்லை அப்படி தங்கச்சியை செய்யலாமா, அம்மாவை செய்யலாமா? பெத்த ஓச்சுவோ ஒரு பர்த்டே காலை போய் இப்படி இது பண்ணுற இன்னைக்கு. ஒரு பெத்த தகப்பனை அப்படி செய்யலாமா? கல்லை போட்டு முட்டாள். ரோட்டில் உள்ள அழுக்க பூரா எடுத்து மூஞ்சில் இந்த இது அது என்னது கார்கில் வாரில் ஒளிஞ்சு அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆயிடுவா. குயின் விக்டோரியாவை பார்க்க வர்ற சீர் கொண்ட அந்த கூட்டம் மாதிரி இருக்கு. வெள்ளையாயிட்டேன் டாடி, வெளிச்சம் வந்தானே. என்கிட்ட கொடுத்துரு, நான் சாப்பிட்றேன். மிலானோ பிஸ்கெட்டா காக்காக்கு? அடேங்கப்பா, அதை கீழே ஓட்டு அந்த மிலானோ எடுக்குது. இங்கே விக்டோரியா பேலஸ்க்கு பக்கத்துலேயே உள்ள ஒரு பெரிய ஐஸ்கிரீம் கடைக்கு இங்கே வந்திருக்கோம். திவ்யாவும் இந்த அமீராவும் ஐஸ்கிரீம் டப்பு வாங்கிட்டாங்க. ரக்துல் மட்டும் திக் மேங்கோ ஸ்மூத்தி ஷேக் வாங்கியிருக்கேன். இதுதான் நம்ம ரூமுக்கு பக்கத்தில் உள்ள பேக்கரி. இங்கே போய் நம்ம ஸ்வீட் வாங்க போகிறோம். பேக்கரிக்கு போயிட்டு சாப்பிட்டு ஸ்வீட் வாங்கிட்டு ரூமுக்கு வந்தாச்சு. இப்போ D4 அன்கட் வந்து நாங்கள் ஜிலேபி சாப்பிட போகிறோம். கொல்கத்தா பெஸ்ட் குவாலிட்டி ஜிலேபி. இங்கே வருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. மெஸ்மரைசிங். சூப்பர். வரும்போது இந்த மைக்கு எலக்ட்ரானிக் ஷாப்பில்
250 ரூபாய்க்கு வாங்கிட்டா இன்னைக்கு பாட்டு பாடியே தீருவேன்னு பாடுறேன். இன்னும் மேற்கொண்டு பசிக்குதுன்னு நானும் திரக்திலும் சாப்பிட வந்துட்டோம் கீழே. இந்த கடை பார்த்திங்கன்னா ரூம் வாசல்லையே இருக்குது. இதுக்கு பேர் கெபாப் சப்பட்டா கெபாப். 4 பீஸ் 40 ருபீஸா 50 ருபீஸான்னு தெரில. சாப்பிட்றக்கேன்னு உட்காந்துருக்கேன். சூடாக இருக்குது, சாப்பிட முடியல. சிக்கன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். டைம் பார்த்திங்கன்னா 10:30 மணி ஆகுது. இங்கேருந்து இந்த விலாகை முடிச்சுக்கிறோம். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறோம். அதுவரையும் பாய் ஃப்ரம் D4 Uncut.